எங்கள் ஊர் ஸ்டைலில் ரமலான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? 1½ கிளாஸ் அளவுக்கு அரிசி, 3/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்தது ரெண்டையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூடவே ஸ்லைஸ் பண்ண 4 வெங்காயம் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் மல்லி இலை, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனு, கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு கஞ்சி ஒயிட்டாக இருக்கட்டும் அப்படின்னா பச்சை மிளகாவோட காரத்திலே போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டதுனால லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஊற வச்சுருக்க அரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மூடி ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. இதுக்கு தண்ணி தாராளமாக ஊற்றலாம். எவ்வளோ ஊற்றினாலும் கஞ்சிக்கு தண்ணி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் தேங்காய் பூ, சுடு தண்ணி கண்டிப்பாக ஊற்றுங்க. பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. சுடு தண்ணி ஊற்றி தம்மில் போட்டு இறக்குனா சூப்பரான ரமலான் நோம்பு கஞ்சி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.